இது ஒரு அழகான மற்றும் அர்த்தமுள்ள கதை. ஒரு சிறுவனுக்கும் மாமரத்திற்கும் இடையிலான இந்த உறவு இயற்கையின் தாராள குணத்தையும் மனிதனின் சுயநலத்தையும் மித்தெளிவாக விளக்குது. இந்த கதையை ஒரு ஒலிப்பதிவு அல்லது வாசிப்புக்கு ஏற்ற வகையில் கீழே கொடுத்துள்ளேன். மாமரமும் சிறுவனும், தி மேங்கோ ட்ரீ அண்ட் தி பாய். ஒரு சிறுவன் தினமும் பள்ளிக்கு செல்லும் வழியில் ஒரு மாமரத்தை கடந்து செல்வான். ஒரு கோடை கால மதிய வேளையில் அவன் மிகவும் களைப்பாகவும் பசியாகவும் முடிஞ்சான். அந்த மரத்தில் பழுத்த மாம்பழங்கள் தொங்குவதைக் கண்டு யாரிடமும் கேட்காமல் ஒரு பழத்தை பறிச்சு உண்டான். அடுத்த நாள் அந்த சிறுவன் ஒரு கல்ல வந்து மரத்தின் மீது எறிஞ்சான். இனியும் சில மாம்பழங்களை பறிக்க ஆசைப்பட்டான். அப்போதும் அந்த மரம் அவனுக்கு கனிகளை தந்தது. பல வருடங்கள் கடந்த அந்த சிறுவன் இப்போது ஒரு வளர்ந்த மனிதனா மாறிவிட்டான். ஒரு நாள் அவன் மிகுந்த சோகத்துடனும் தனிமையுடனும் அதே இடத்துக்கு திரும்பினான். வயதான அந்த மாமரம் வாடியிருந்த அவனுக்கு நிழலையும் ஆறுதலையும் தந்தது. அப்போதுதான் அந்த மனிதன் தான் செய்த தவறை உணர்ந்து வெட்கப்பட்டான். தான் சுயநலமாக இருந்த போதும் அந்த மரம் எதையும் எதிர்பார்க்காமல எப்போதும் குடிச்சுக்கிட்டே இருந்ததை அவன் புரிந்துட்டான். நீதி, உண்மையான அன்பு மற்றும் கருணை என்பது எதையும் எதிர்பார்க்காமல கொடுப்பதே ஆகும்.